அப்ப பாம்பு கடிக்கணும்னு நினைக்க தெரியல. முதல்ல என்னுடைய எதிர்காலத்தை சொல்றதுக்கு நீ வந்தியடா, உன் புள்ள பாம்பு கடிச்சாமான்னு உனக்கு தெரிஞ்சா? எத்தனை பேர் இந்த மாதிரி செய்யக்கூடியவனுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் நடக்குது அவனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவனுடைய மகன் வந்து யாரையாவது பொம்பளை ஓடி போயிடுறான். யாரு இவன் உலகத்துக்குலாம் சொல்றான் நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு. அவன் பையனோ பொண்ணோ எங்க இவனை விட்டு எஸ்கேப் ஆகி போக போறாங்க. இது இவனுக்கு தெரியாது. இவங்க ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருப்பான். வீட்டுல இருந்து போன் வரும், இந்த மாதிரி விஷயம் தலைக்கு மேல போச்சுப்பாங்க. அப்ப ஏன் தலைக்கு மேல போன உனக்கு ஏன் தெரியல? எங்களுக்கு நடக்கிறது சொல்ல வர்ற நீங்க உங்களுக்கு நடக்கிறது ஏன் தெரியல? எத்தனை பேர் இந்த மாதிரி ஜோசியம் சொல்லக்கூடியவன் பஸ்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி மண்டையை போட்டுறான், அல்ல கை கால் முறிஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். ஏன்டா அந்த பஸ்ல போனா கை முறியும் கால் முறியும் உன் எதிர்காலம் உனக்கு தெரிஞ்சா? எங்க எதிர்காலத்தை சொல்ல வரக்கூடிய நீ அப்படின்னா என்ன இருக்குன்னு இந்த ஜோசியம் பாக்குறவன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருக்கு எந்த கேடும் வரவே கூடாது. அப்ப நம்ம நம்பலாம். இவருக்கு நோயே வராதுங்க. ஏன் இவர் ஆக்சிடென்ட்ல போக மாட்டாரு? ஏன் இவருக்கு முன்னாடி தெரியும்ல ஆக்சிடென்ட்ல ஆயிரும் தெரிஞ்சு அந்த பஸ்ஸை தவிர்க்க வேண்டியதானே. நமக்குலாம் அப்படி பரிகாரம் சொல்றாருல, நீ அந்த பஸ்ல போவாத, நீ இந்த பஸ்ல போவாத, உன் வீட்டு வாசல் அப்படி மாத்தி வச்சிருக்கிறாருல, எங்களுக்கு சொல்ற பரிகாரத்தை உனக்கு செஞ்சுக்கிற வேண்டியதுதானே. அப்ப கண்ணு முன்னாடி பார்க்கிறோம், இவர்கள் எதிர்காலத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் சொல்றாங்களே, அதில் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்பது அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு தீர்மானிக்கிறது. அவங்க வாழ்க்கையை பார்க்கிறோம், அவங்க வாழ்க்கையில எந்த எதிர்காலம் அவங்களுக்கு தெரியல. அவங்கள பத்தின எதிர்காலம், அவங்க மனைவியை பத்தின எதிர்காலம், அவங்க பிள்ளைகளை பத்தி எதிர்காலம், அவங்க கட்டக்கூடிய வீடுகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்ற விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாம இருக்கிறத கண்ணால பாக்குறோம். அப்ப இது பொய் தானே. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நம்பு. என்ன நம்பனே? எதிர்காலம் யாருக்கும் தெரியாது என்று நம்பு. இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது. இது ஒன்ன நம்புங்க, எல்லாம் அவுட்டு. நீங்க எதை நம்பனே? ஜோசியம் இருக்கா, ஜாதகம் இருக்கா, சகுனம் இருக்கா, அதெல்லாம் விட்டு ஒரு விஷயத்தை நம்பு. என்ன நம்பு? மனிதனுக்கு தெரிந்து கொள்வதாக இருந்தால் 6 வழிகளில் மாத்திரம்தான் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். 5 புலன்கள் வழியாகவும் 6வதாக சிந்திக்கிற திறன் வழியாகவும் மாத்திரம்தான் ஒன்றை மனிதன் அறிந்து கொள்ள முடியும். இந்த 6க்கும் புலப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் மனிதனால் அறிய இயலாது. இதுதான் இஸ்லாம் வைக்கக்கூடிய கான்செப்ட். இதை ஒழுங்கா நம்பிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன கேட்போம்? இப்படி நடக்கும்னு சொன்னா அது கண்ணுக்கு தெரியுதான்னு போய் கேளு, தெரியலையில பொய்யின்ட்டு போ. காதுக்கு தெரியுதான்னு கேளு, தெரியலையில பொய்யின்ட்டு போ. தொட்டு பார்த்தா தெரியுதான்னு கேளு, தெரியலையில பொய்யின்ட்டு போ. நக்கி பார்த்தா தெரியுமான்னு கேளு, அதுலயும் தெரியலன்னா பொய்யின்ட்டு போ. அப்ப அந்த 5 புலன்களை கொண்டு டெஸ்ட் பண்ணிப்பாரு. அவன் சொல்றபடி இருந்தால் அதை ஏத்துக்கிட்டு போயிடலாம். அல்லது அறிவை கொண்டாவது சிந்தித்து பார்த்தாவது ஏதாவது இருக்குதான்னு பாரு. அப்ப ஒரு நம்ம மாத்திரையை போடுறோம், காய்ச்ச போகுதுங்கிறான். இது கூட மறைவானதா இருந்தாலும் இது வந்து டெஸ்ட்ல நிற்கும். இந்த மாத்திரையை சோதிச்சு பார்த்தால் அது என்னென்ன இருக்கும், அது உள்ளக போகும்போது என்னென்ன வேலையை செய்யும், என்னென்ன மாற்றங்கள் உள்ள உண்டாகும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு விளங்கி சிந்திச்சு இது மாத்திரை தலைவலிக்கு உரியது, இந்த மாத்திரை காய்ச்சலுக்கு உரிய நம்புறமே. அந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் ஏதாவது இருக்குதா? இந்த பேருக்கோ கல்லுக்கோ இந்த மாதிரி மந்திரம் போடும் இதுக்கெல்லாம் இருக்கான கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவன் நான் எதிர்காலத்தை அறிஞ்சவன் இவன் சொல்றான். இவனை விட ஒரு கிளி இருக்கு, ஒரு மிருகம், ஒரு பறவை, அது எதிர்காலத்தை அறியுது. நம்ம எதிர்காலத்தை அது சீட் எடுத்து கொண்டாந்து கொடுக்கும். என்ன அர்த்தம்? அது பகுத்தறிவற்ற ஒரு ஜீவனு ஒரு அமுகமுகனா செத்து போயிரு. நம்மளுக்கு கணிக்கிறாங்களாம், நீ இப்படி இருப்ப. சீட் எடுத்து போட்ட உடனே நம்மளுக்கு என்ன எதிர்காலம் அது கண்டுபிடிக்குது. எது கண்டுபிடிக்குது? நம்முடைய எதிர்காலம். ஆச்சரியமா இல்லையா? இது எப்படி எதிர்காலத்தை கண்டுபிடிக்கும்? ஒரு பறவைக்கெல்லாம் அந்த மாதிரி ஆற்றல் இருக்குதா? அப்ப இது என்னத்தினால இது வருதுன்னு கேட்டா, அறிவுக்கு எட்டாத விஷயங்களை நம்புகிறார்கள். அறிவுக்கு எட்டாதையும் நம்பலாம் என்பதை கொள்கையா வச்சிருக்கிறார்கள். அறிவுக்கு உள்ளதை சோத்துக்கெல்லாம் கரெக்டா விதி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் தின்றுவாங்களா? சாணியில் திம்பாங்களா? எதை திங்கணுங்கிறதுக்கு ரூல் வச்சிருக்கிறாங்க. அணிகிறது இருக்கிறது, சாக்க போட்டு அணிஞ்சுக்கிடுவாங்களா? இந்த மாதிரி கலரா இருக்கணும், இந்த மாதிரி மென்மையா இருக்கணும், இப்படி இருக்கணும், ஃபேன்சியா இருக்கணும்னு சொல்லி அணிகிறதுக்கெல்லாம் விதிமுறைகளை வகுத்திருக்கிறாங்க. உட்கார வேண்டி இருக்கு தரை, அந்த தரை எப்படி இருக்கணும், மொசைக்கு இருக்கணுமா, அது இருக்கணுமா, மார்பிள் இருக்கணுமா, அதெல்லாம் நல்லா விளங்கி வைத்திருக்கிறார்கள். போட்டுக்கிற சட்டை, வச்சுக்கிற செல்போனு, கண்ணாடி, பேனா எல்லாத்திலையும் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நீ இதுக்கும் பார்க்கணுமா இல்லையா? இதுக்கும் எதை கொடுக்கலாம், எதை நம்பலாம், எதை ஏத்துக்கலாம், எது நம்மளுடைய சிந்தனையை பாதுகாக்கணும் விளங்கணுமா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதனுக்கு சொல்லுகிறது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த அவ்வளவு மூட நம்பிக்கையும் ஒழிச்சு கட்டுற மாதிரி, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவங்களுக்கு எதிராக ஒரே ஒரு வசனத்தில் அவ்வளவு தவிடுபடி ஆக்கிடுறான் அல்லாஹ். என்ன சொல்றான்? லா அம்லிகு நஃப்ஸி நஃபஅம் வலா லர்ரா, எனக்கு நன்மை செய்து கொள்வதற்கோ எனக்கு தீமை செய்து கொள்வதற்கோ நான் அதிகாரம் படைத்தவன் இல்லை என்று முகமதே சொல்லு. அல்லாஹ் சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எனக்கே நன்மை செய்து கொள்றதுக்கு என்னால முடியாது, எனக்கே தீமை செய்து கொள்வதற்கு என்னால முடியாது. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்து அலமுல் கைப், மறைவான விஷயங்களை நான் அறிந்து கொள்பவனாக இருந்தால். இப்படி கேட்க சொன்னா பாயிண்ட். மறைவில் இருக்கக்கூடியதை, எதிர்காலத்தில் இருக்கக்கூடியதை, இந்த ஆறுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதை, 5 புலன்களுக்கும் இந்த சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதை நான் அறிந்து கொள்பவனாக இருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் கைரி, நல்லதுகளையாகவே நான் அதிகமாக அடைந்திருப்பேன். ஒமா மஸனிய ஸூ, எந்த கேடும் எனக்கு வந்திருக்காது. இதான் பாயிண்ட். அல்லாஹ் எப்படி ஆடிக்கொண்டு வைக்கிறான்னு கேட்டா, முகமதே நீ போய் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ற. அல்லாஹ் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ற. அந்த மக்கள் என்ன நினைச்சிட கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறாரு, இவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, நாளைக்கு நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும், அடுத்த வாரம் நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும், அடுத்த மாசம் நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும், அடுத்த 10 வருஷத்துக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியும், என்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும், உன்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும் என்றெல்லாம் மக்கள் உன்னைய பத்தி நினைச்சிடக்கூடாது. அதனால இதையும் சேர்த்து சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளை இறான், எதை சேர்த்து சொல்லணுமா? அடை மறைவில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு என்ன ஏற்படும்? அனைத்தும் நல்லதாகவே ஏற்படும். எதிர்காலத்தில் நடப்பது எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு எந்த ஒரு கேடும் வராது. இப்படி ஒருத்தனை கொண்டாந்து காட்டு. என்ன காட்டனே? இவனுக்கு எந்த ஒரு கேடு வந்ததே இல்லைன்னு ஒருத்தனை கொண்டாந்து காட்டு. இவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் நன்மைதான் ஒரு காட்டு. அவன் எதிர்காலத்தை அடைஞ்சிருக்கான்னு ஒத்துக்குருவான். எதிர்காலத்தில் அடைஞ்சது அப்படித்தானே நடக்கணும். என்னை ஒருத்தன் கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கிறான், வழங்குதா? திட்டம் போட்டு 10 பேர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதிர்காலம் தெரியுதுன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன்? அப்படி பார்த்துருவேன், இந்த 10 பேர் நிக்கிறான், இந்த வாசல்ல இப்ப நிக்கிறான், நான் என்ன செய்வேன்? ரூமுக்குள்ள உட்காந்துக்குருவேன். நான் வெயிட் பண்ணி ஏமாந்து போயிருவானா இல்லையா? எதிர்காலம் எனக்கு தெரிஞ்சா நான் வெளியே போவேனா? நான் வெளியே போவாட்டி என்னை கொல்ல முடியுமா? அப்ப எதிர்காலம் தெரியுதுன்னு வைங்க, எத்தனை பேர் வந்திருக்கான்? 3 பேர் வந்திருக்கானா? என் கூட ஒரு 30 பேர் அங்கே கூட்டிட்டு போகல, என்ன பண்ணுவேன்? நீ 3 பேர் என்னை அடிக்கடிக்கு வந்திருந்தீங்கன்னா, எனக்கு எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? 30 பேரோட போயிருவேன்ல. நீ 3 பேர் ஓடி போயிருவே இல்லையா? அப்ப என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்ப எதிர்காலம் இது தலையில் எரிஞ்சு விழுவ போகுதுன்னு எனக்கு தெரியுது. நான் இங்க நிப்பேனா? எனக்கு தெரியுது இன்னும் 2 நிமிஷத்துல இது கீழே விழுவும். அப்ப ஏன் அங்க நிக்கிறேன்? 2 நிமிஷம் நான் நம்பர் வைக்கணும். அது தன்னால எனக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. எதிர்காலத்தில் உள்ள ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? எந்த கஷ்டமும் எனக்கு வராது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எவனாச்சும் எதிர்காலம் தெரியுதுன்னு சொன்னா இது இருக்குதான்னு பாரு. அல்லாஹ் எப்படி வைக்கிறான் பாருங்க. குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றான். எவன் ஜோசியம் பாக்குறானோ, எவன் ஜாதகம் பாக்குறானோ, எவன் மைக் போட்டு பாக்குறானோ, எவன் நல்ல நாள் பாக்குறானோ, எவன் குறி சொல்றானோ, அவன் கிட்ட போய் கேளு. அடை உனக்கு ஒரு கெட்டதும் வரவே இல்லையா? உன்னை ஒருத்தன் அடிச்சதே இல்லையா? உன்னை ஒருத்தன் மிதிச்சதே இல்லையா? நீ உன்கிட்ட கடன் வாங்கிட்டு உன்னை ஏமாத்தினவன் இல்லையா? ஏமாத்திருக்கான். ஏமாத்தினா உனக்கு தெரியல. நீ தான் எங்களுக்கு எதிர்காலம் சொல்றிய. நீ எங்களுக்கு எதிர்காலம் சொல்லக்கூடிய நீ பிளாட் வாங்குற ஜோசியம் பார்த்து சம்பாதிச்ச காசுல போய் பிளாட் வாங்குவானுவ. நீ எத்தனை பேரை ஏமாத்தின? எத்தனைக்கு எத்தனை உலகத்தில் இருப்பான்ல. இவனை ஒருத்தன் நினைஞ்சிருவான், எவன் வீட்டு பிளாட்டை காட்டி வித்துட்டு ஓடி போயிருப்பான். ஊயாரு ஜோசியம் பார்த்துப்பா சம்பாதிச்சாங்க. இந்த பிளாட் யாருக்கு சொந்தம், இது நெசமாரி வந்தா முதலாளியா நம்மளை அது தெரியாது. கடைசியில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஏன் ஜோசியத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எங்க கம்ப்ளைண்ட்? போலீஸ்ல போய் இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க, யாருன்னு எனக்கு தெரியாது, நடவடிக்கை எடுக்கணும். அப்ப என்ன விளங்குது? பார்க்கிறோம். எவனெல்லாம் இந்த மாதிரி நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்றான், அவ்வளவு பேருமே ஒரு ஆள் விதிவிலக்கு இல்லாமல் அவ்வளவு பேருமே பலரால் அவன் ஏமாற்றுவது போல அவனும் ஏமாற்றப்படுகிறான். நல்லா விளங்கிக்கிறணும். அவன் எப்படி ஜோசியம் சொல்லி நம்மளை ஏமாத்துகிறானோ, மளிகை கல்ல போய் ஜாமான் வாங்குவான். ஜாமான் வாங்கும் போது 1ஆம் நம்பர் தோரம் பொறுப்புன்னு அவன் கொடுப்பான்.
கொண்டாட்டிட்டு போனோம்னு திட்டுவா. இது என்ன துவரம் பருப்பாயா? இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கிறிய? அட கையில இருக்கிற துவரம் பருப்பு 1ஆம் நம்பரா 2ஆம் நம்பரான்னு உனக்கு தெரியல. நீ என்ன எங்களுக்கு எதிர்காலம் சொல்ற? இந்த ஜோசியம் பாக்குறவன் போய் நீ மளிகை கடையில போய் 1ஆம் நம்பர் துவரம் பருப்புன்னு அவன் சொல்றானே, அது கரெக்ட் தான் உன்னால செக் பண்ணி வாங்கிட்டு வர ஏழுமா? சூப்பர் பட்டு புடவை எடுத்துட்டு வீட்டுல வருவான், அங்க திட்டு விடுவோம், இது பட்டு புடவையா? எவனை செங்காயப்பட்டு கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றா. இது அப்ப நீ என்ன ஜோசியம் பாக்குற? நீ பொய்யில் விளங்குதா இல்லையா? உன் வாழ்க்கையில எத்தனை விஷயத்தை இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் ஏமாறு